குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இந்த எஃப்ஐஎஸ் டிஐஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, டெய்லியும் அவங்க கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி டியூஸ்டே நடந்த மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 1959 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஆனால் டிஐஎஸ் வந்து 7990 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் டைம்ஸ் வந்து எஃப்ஐஐ காட்டிலும் டிஐ பை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி பல பேர் என்ன இன்றைக்கி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஒரு நாளில் இந்த எஃப்ஐ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 6 பேர் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க என்கிட்ட. எஃப்ஐஸ் வந்து 2000 கோடி கிட்ட தான் சார் செல் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில், ஆனால் டிஐஸ் வந்து 8000 கோடி கிட்ட பை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த மார்க்கெட் எப்படி இந்த அளவுக்கு பெரிய கிராஷ் வருது, அப்போ நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நல்ல கொஸ்டின். அது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். அதாவது எஃப்ஐஎஸ் ஜஸ்ட்டு இவ்வளோ கோடிக்கு விற்றா நிஃப்டி 50 கிராஷ் ஆகுது. ஆனால் டிஐஎஸ் வந்து இவ்வளோ கோடிக்கு மார்க்கெட்டில் வாங்குகிறாங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட்டு மேலே போகல. இதில் இருக்கக்கூடிய ஹிடன் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஆடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் எஃப்ஐஎஸ் வந்து இவ்வளோ கம்மியாக செல் பண்ணியிருக்காங்க, நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஆனால் டிஐ வந்து 8000 கோடிக்கு நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நிஃப்டி 50 ஏன் வந்து 436 பாயிண்ட்டு கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி இன்றைக்கி உங்களுக்குள்ளே ரொம்ப பேருக்கு வந்திருக்கும். டிஐஸ் அதிகமாக வாங்கினா மார்க்கெட் ஏறுமா? இதுதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் கொஸ்டின். அப்போது இந்த வீடியோவில் அதுக்கான ரியல் ரீசன் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா மீனிங் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஏ டேட்டா டிஐ டேட்டா அப்படின்றது கேஷ் மார்க்கெட் டேட்டா மட்டும்தான், ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் மூவ் ஆகிறது கேஷ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. மேஜர் மொமெண்டம் எங்கே வருதுன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பொசிஷனிங் அப்படின்னு ஒன்று அங்கே நடக்குது. குளோபல் சென்டிமெண்ட் அங்கே ஒன்று நடக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது. யூஎஸ் மார்க்கெட் டிசைட் பண்ணுது. டாலர் இண்டெக்ஸ் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது. ஃபியர் செல்லிங் அப்படின்றது ரீட்டைலரோட ஃபியர் செல்லிங் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது. அல்கோ ட்ரேடிங் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகிறதும் கீழே டவுன் ஆகிறதும். அதாவது டிஐ பை பண்ணுறாங்க, மார்க்கெட் அப்பு அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலா அந்த மாதிரி எதுவுமே மார்க்கெட்டில் கிடையாது. டிஐ இன்றைக்கி வந்து 8000 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா மார்க்கெட் மேலே தானே போகணும் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அப்போது எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க, அவங்க செல் பண்ணால் மட்டும் மார்க்கெட் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இறங்குது அப்படின்னு கேட்டால், எஃப்ஐஏ செல்லிங் அமௌண்ட்டு குறைவாக இருந்தாலும் இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, எஃப்ஐஎஸ் மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் அக்ரெசிவாக ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. பேங்க் நிஃப்டி இந்த இண்டெக்ஸ் மேலெல்லாம் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணம், ஒரு 200 கோடி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. அவங்க செல் பண்ணது எதில் இருக்கும் தெரியுங்களா? அதிகப்படியான ஹெவி வெயிட்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிசி, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் அவங்க ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது செல்லிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி செல்லிங் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஹெவியாக இந்த மாதிரி கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? அப்போது ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட்டடாக அவங்க பெரிய லெவலில் செல் பண்ணிக்கிட்டே இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே தான் நோக்கி வரும். அந்த சினாரியோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட் ஷார்ட் பில்டப் ஆகிட்டு கிராஷ் அதிகமாக நடந்தது. இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ டிஐஸ் பை பண்ணுறாங்க. ஆனால் டிஐஸ் இவ்வளோ பை பண்ணுறாங்களே, அதை எங்கே தான் இப்போ பை பண்ணுவாங்க? இப்போ 8000 கோடிக்கிட்ட பை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் மார்க்கெட் ஏறலை, இறங்கி தான் வச்சுருக்கு. நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 6000 கோடி எக்ஸ்ட்ராவே டிஐஸ் பை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த மார்க்கெட்டுமே ஏறலை. ஸ்மால் கேப் ஏறல, நிஃப்டி மிட் கேப் ஏறல, எந்த ஒரு இண்டெக்ஸுமே ஏறலையே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது இப்போ வந்து டிஐஸ் வந்து 8000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்
ஒரு சேஃபான இடத்துல தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதோட ரியல் ரீசன் என்னென்னா டிஐஎஸ் வந்து பையிங் மோஸ்ட்லி எங்கே பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபி மணி டெவலப்மெண்ட் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற கூடியதில் மட்டும்தான் அவங்க அதிகப்படியாக பையிங் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் அவங்க அதிகமாக பையிங் பண்ணுவாங்க. கிராஜுவல் அக்குமுலேஷன் ஒவ்வொரு ப்ளூ சிப்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் கிராஜுவலாக அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ராடே மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு எஃப்என்டோவில் டிஐஸ் வாங்குகிறாங்க, கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிறது அப்படின்றது டெரிவேட்டிவ்ஸில் கிடையாது அப்படின்றத நம்ம தீர்மானமாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் அவங்க திங்க் பண்ணுறது ஃபாஸ்ட் மணி, டிஐ திங்க் பண்ணுறது ஸ்லோ மணி. அதாவது அவங்க இன்ட்ராடே மார்க்கெட்டை டிஐஸ் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. மார்க்கெட் பேனிக் வந்தால் எஃப்ஐஐ செல்லிங் இன்ஸ்டண்ட்டாக இம்பேக்ட்டு உடனே தரும். ஆனால் டிஐங் பையிங் ஸ்லோ அப்சர்வேஷன் அது மாதிரி தான் இருக்கும். பட் லாங் டேர்மில் டிஐஎஸோட ப்ரோக்ரஸ் சூப்பராக இருக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேங்களா? அப்போது டிஐஸ் மார்க்கெட்டில் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் முழுமையான அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் அதில் மறைமுகமாக என்ன மாதிரியான விளையாட்டு நடக்குதுன்னா ரியல் கேம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் தான் ரியல் கேமே நடக்குது. அதாவது கேஷ் மார்க்கெட் ஸ்மாலாக செல்லிங் இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்டப் பண்ணினா மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து புட் பையிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கால் ரைட்டிங் ஹெவியாக க்ரியேட் பண்ணுவாங்க, லாங் அன்வைண்டிங் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்தால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேனிக் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நடந்தால் கண்டிப்பாக ரீட்டைலர்ஸ் பேனிக் ஆகிட்டு செல் தான் பண்ணுவாங்க. அதனால தான் கேஷ் டேட்டாவை பார்த்துட்டு மார்க்கெட்டை நம்ம எப்போவுமே ப்ரிடிக்ட் பண்ணவே கூடாது. இந்த கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட்டுன்றது ஜஸ்ட்டு எஃப்ஐஎஸோட எஃப்என்டோ டெரிவேட்டிவ்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஒரிஜினலாக நம்பணும். டிஐஸ் வந்து எஃப்என்டோ அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் மார்க்கெட்டு இன்றைக்கி இவன் 8000 கோடி டிஐஎஸ் பை பண்ணியும் எஃப்ஐஎஸ் 2000 கோடிக்கு செல் பண்ணி மார்க்கெட் இவ்வளோ பெரிய 436 பாயிண்ட் இறங்கியிருக்க மெயின் ரீசன் இதுதான். இதை ரெகுலர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அதையே நான் ஒரு ஆடியோவாக போட்டிருக்கேன். அப்போ குளோபல் ஃபேக்டர்ஸ் அடுத்த முக்கியமான காரணம் குளோபல் ப்ரெஷர். அதாவது மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஎஸ் மட்டும் செல் பண்ணால் மட்டும் மார்க்கெட் இறங்காது. அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது மார்க்கெட் இறங்கும், யூஎஸ் பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் இறங்கும், டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும்போது மார்க்கெட் இறங்கும், ஏஷியன் மார்க்கெட் வீக்கானால் மார்க்கெட் இறங்கும், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபியர் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் இறங்கும். இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் ரிஸ்க் இல்லாமல் இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் நம்ம மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்குச்சு. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் கம்மியாக செல் பண்ணியிருந்தாலும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பெரிய லெவலில் போயிடுச்சு, ஐடி பெரிய லெவலில் இறங்கிடுச்சு, பேங்க் செக்டார் பெரிய லெவலில் இறங்கிடுச்சு. எல்லா செக்டாருமே இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்குனதுனால தான் இந்த 436 பாயிண்ட் மைனஸ். அதனால தான் இந்தியாவோட நிஃப்டி 50 பெரிய லெவலில் இன்றைக்கி குளோபல் ஃபியர் அண்டு நம்ம உள்ளூர் இண்டெக்ஸஸோட ஐடி இந்த மாதிரி சில செக்டாரோட நெகட்டிவ் இம்பேக்டாலையும் தான் இன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்போது சைக்காலஜியாக மார்க்கெட்டில் கிராஷ் எப்படி வருதுன்னா மார்க்கெட் கிராஷ் பிக்கஸ்ட்டு வெப்பன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயினான திங் எதுனா ரீட்டைலர் பேனிக் ஆகிட்டு செல் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறது, மார்ஜின் கால்ஸு, அல்கோ அந்த செல்லிங். இந்த 4 தான் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் கேப் அப் ஆகிறது, கேப் டவுன் ஆகிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அப்போது இது ஒரு செயின் லிங்க் மாதிரி கண்டினியூஸாக இதே தான் 5 நாளும் நடக்குது, வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் நடக்குது. அப்போது 9:15 3:00க்குள்ளே செல்லிங் ப்ரெஷர் வந்தால் இந்த மாதிரி காரணிகளை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இறங்குறது. ஓகேங்களா? ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்நேரம் எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ், டிஐ ஆக்டிவிட்டீஸ், கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? இது ரொம்ப பேருக்கு ஸ்டார்டிங்கில் புரியாமல் இருக்கும். எஃப்ஐஎஸை விட டிஐஸ் 6000 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க, ஆனால் மார்க்கெட் இறங்குதே அப்படின்றதுக்கு இப்போ உங்களுக்கு விளக்கம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எஃப்ஐஐ பை பண்ணுறதை மட்டும்
புல்லிஷ்னஸ் அப்படின்னு நம்பக்கூடாது. டிஏஐ செல் பண்ணிட்டா மட்டும் மார்க்கெட் பீரிஷ் அப்படின்னு நம்பக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஃபியூச்சர் அண்ட் பொசிஷன் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, குளோபல் சென்டிமெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட பார்ட்டிசிபேட்டிங் இருக்குது, அப்புறம் ஆப்ஷன் செயின் ப்ரெஷர் அதில் கொஞ்சம் இருக்குது, ட்ரேடரோட சைக்காலஜி முழுமையாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இதோட கம்பைன்டு எஃபெக்ட் தான் மார்க்கெட் ஏறுறதும் இறங்குறதும். இப்போ புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஎஸ் கம்மியாக செல் பண்ணாலும் டிஏஐஸ் அதிகமாக வாங்கினாலும் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். ஓகேங்களா? டேட்டாவை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ட்ரேடிங்க்கு ஒரு பெஸ்ட்டு டூலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரியான டீப் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.